செய்திகளை பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்த சம்பவம். மக்களின் குறைகளை நிறைவேற்ற வக்கில்லாத திமுக அரசு ஒரு கோமா அரசு என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஆளுநர் என்பவர் தபால்காரர்தான் என்பதையே தற்போதைய உச்சநீதிமன்ற தீர்ப்பும் வெளிக்காட்டுகிறது. ஆட்சியை பிடிப்பதற்காக அதிமுக தலைவர்கள் பாஜகவின் விருப்பப்படி தமிழகத்தில் நீட் தேர்வை திணித்ததாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு ரத்து என பொய்யான வாக்குறுதி கொடுத்த திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். திமுகவின் வாக்குறுதியை நம்பி 22 மாணவர்கள் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. நீதித்துறை மற்றும் தலைமை நீதிபதி குறித்து பாஜக எம்பிக்கள் தெரிவித்த கருத்துக்கள் அவர்களின் தனிப்பட்ட நிலைப்பாடு. பாஜக எப்போதும் நீதித்துறையை மதித்து வருவதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா விளக்கம். மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய்க்கு சின்ன மூக்குத்தி கூட எடுக்க முடியவில்லை என மூதாட்டி ஒருவர் வேதனை. திருவண்ணாமலையில் நடைபெற்ற மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் வெளிப்படையாக கேள்வி கேட்ட மூதாட்டியால் சலசலப்பு. கர்நாடகாவில் கோவிலில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் 108 அடி உயர கோபுர தேர் கீழே விழுந்ததால் பரபரப்பு. துர்கா பரமேஸ்வரி தேர் திருவிழாவில் நேரிட்ட அசம்பாவிதத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பக்தர்கள். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் தேர்வு விடைத்தாளுடன் 500 ரூபாய் பணத்தை லஞ்சமாக வைத்த மாணவன். தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டால் காதல் தோற்றுவிடும் என ஆசிரியருக்கு கோரிக்கை. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில் பிரபல நடிகர் ஷைன்டோம் சாக்கோ கைது. நடிகை ஒருவர் கொடுத்த பாலியல் புகாரில் காவல்துறை நடவடிக்கை. அனைத்து பிணை கைதிகளும் விடுவிக்கப்படும் வரை போரை முடிவுக்கு கொண்டுவர மாட்டோம். சண்டையிடுவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கருத்து. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக பல்வேறு மாகாணங்களில் போராட்டம். அரசு ஊழியர்கள் பணி நீக்க விவகாரத்தில் சர்வாதிகார போக்குடன் செயல்படுவதாக கூறி பேரணி.